பிரேஸ்தலார் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார்ல வரை துதிக்கலாமா? உன் காரியத்தை வாக்கி பண்ணுங்க. உன் காரியத்தை வாக்கி பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையா நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஒரு வேறு பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 37:4-5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். சங்கீதக்காரன் அழகாக சொல்ல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். நம்முடைய நம்பிக்கை அநேக வேளைகளே நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை மனிதர்கள்ட்ட சொல்லிவிட்டு நம்பிக்கையாக இருந்து கடைசி நேரத்தில் அவர்கள் நம்மளையே மாற்றும் போது கண்ணீரோடு கலங்கி நின்று விடுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரிடத்தில் நம்ம வழியை, நம்ம பாதையை, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய காரியங்களை, எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய பலவீனங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல். ஆனால் நம்ம செய்கிற தவறு, மனிதர்களை நம்புவோம், ஆனால் தேவனை நம்பாமல் அவிசுவாசம் கொள்கிறோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை சொல்லிவிட்டால் அதில் நம்பிக்கையாக இருந்து அதை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பாடுகள், பலவீனங்கள் காணப்படுகிறோம், அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை இன்று வாய்க்கப்படுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தாங்கினப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுதும் அப்பா அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் தெரியும். யார் யாரும் தங்கள் வாழ்க்கையில் அன்றைய காரியங்களை, தங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படுவீராக. என் தேவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியம் நீங்க வாய்க்கப்படுவீங்க. உடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் பெருக்க முடியாது. உடைய நாமம் அதிசயம் என்பதை விளங்கப்பட முடியாது. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை விளங்கப்பட முடியாது. நீங்க அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. உடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தரணும். இந்த ரோக்கிலையும் மூடி மறைச்சிக்கோங்கப்பா. சகல துதியும் கனம் வல்லமையும் பலனும் ஞானமும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.